Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டர் நம்ம CapCut ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய CapCut ஆப் வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட VPN வந்து தேவை. VPN ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டு VPN ஆப் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய CapCut ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றீங்கன்னா டைரக்டா உங்களுடைய கேலரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் வீடியோ அண்ட் போட்டோஸ்னு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேக் வந்துட்டு பக்கத்துல போட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க யாரோட போட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போறீங்களோ ஸோ அவங்களோட போட்டோஸை எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி போட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து போட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வால்யூம் வந்து நீங்கள் 0வில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் எடிட் பண்ண போறீங்கன்னா இந்த 5:8 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 9:16 இந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோவை நீங்கள் எந்த ரேஷியோவில் வச்சு எடிட் பண்ண போறீங்களோ ஸோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோவாக மூவ் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கரை கை வச்சு இந்த இடத்த வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அகைன் அதே போலவே வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம்லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இல்லைனா எக்ஸ்ட்ராட்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அப்படி இல்லை நான் சாங்குமே வந்து கொடுக்குறேன். அந்த சாங்குமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி இப்போ ஃபோட்டோ வந்து கட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த பீட் மார்க் வந்து ஏறி ஏறி இறங்கும் பார்த்தீங்களா. ஸோ இதே போலவே கரெக்டாக எங்கே லோவாக இறங்குதோ ஸோ அந்த இடத்த கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக டைம் லைனை எங்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது வரைக்குமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக அந்த பீட்டை வந்து எங்கே குறையுதோ ஸோ அங்கே வந்து வச்சிடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லைட்டை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ணி கரெக்டாக ட்ரிம் பண்ணி வைக்க தெரியலனா நான் வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல ஃபோட்டோஸ் வந்து எத்தனை செகண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் அதிகமாக ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5 or 6 ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த சாங்கோட பீட்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ VPN கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்லாம் வந்து ஆட் ஆகும். அப்படி இல்லை VPN கனெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எஃபெக்ட்லாம் வராது. ஓகேவா. ஸோ VPN கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த அனிமேஷன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஜூம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் ஜூம்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டியூரேஷன் வந்து 5ல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.1 வந்து வச்சுக்கோங்க.
ஸோ 1.1 வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஷேக் ஜூம்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக இந்த வேல்யூஸ் வந்து 1.1 வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கை வச்சு அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அந்த ஷேக் ஜூம்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எஃபெக்ட்டை மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வேறு தெரியலனா இந்த இடத்த வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இப்போ நான் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம அனிமேஷன் வந்து ஆட் பண்ணோம். ஸோ பேக் வரதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். ஸோ பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லேன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோஸ் எத்தனை செகண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை செகண்ட் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோட எண்டில் வச்சுட்டு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. சரி ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பர்த்டே விஷஸ்க்கான பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணி ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் வீடியோஸ் எத்தனை செகண்ட் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அகைன் இன்னுமே இந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ஆட் பண்ணலாம். அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜி இமேஜுக்கு வந்து ஏதாவது அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இந்த மோனோசெக் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 0.3 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா. அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்